இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜான் யூட்ஸ் மறைப்பணியாளரிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம் நண்பர்களே என்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். உடல் நலனை பார்த்து கொள்ளுங்கள், சத்துள்ள உணவை உண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்கள். வேலை வேலை என்று எப்போதும் ஓடாதீர்கள். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஜெபியுங்கள், அதே போல ரெஸ்டும் எடுங்கள். சரி நண்பர்களே, இன்றைய பொது சிந்தனை என்னவென்று பார்ப்போமா? தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர், வெற்றியாளர்கள் பணிந்து உழைக்கின்றனர். ஆம் நண்பர்களே, இயேசு நம்மை காரணங்களை தேடும் மனிதர்களாக அல்ல, கடமையை உண்மையோடு நிறைவேற்றும் மனிதர்களாகத்தான் படைத்திருக்கின்றார். சாக்கு போக்குகள் முன்னேற்றத்தை தடுக்கின்றனவாம். ஆனால் விடாமுயற்சியும் உழைப்பும் ஜெபமும் இயேசுவின் ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கின்றன. நம் முயற்சியை இறைவனின் கரங்களில் ஒப்படைக்கும் போது அவர் அதற்கு நல்ல பலனை அளிக்கிறார். இதைத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம் சொல்லுகிறது. செய்கிற எதையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காக செய்வது போல முழு மனதுடன் செய்யுங்கள் என்று. காரணங்களை அல்ல நண்பர்களே, கடமையை தேர்ந்தெடுங்கள். உழைப்பை இறைவனிடம் ஒப்படையுங்கள். இயேசு உங்கள் முயற்சியை, உங்கள் உழைப்பை ஆசிர்வதித்து வெற்றியாக மாற்றுவார் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் பார்ப்போமா? எசேக்கியேல் அதிகாரத்தில் நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன் என்று நம் அன்பு ஆயனாம் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். உண்மையான தலைமை என்பது அதிகாரம் செய்வது அல்ல, அக்கறையுடன் கவனிப்பதுதான். இன்று இறைவன் இயேசு தங்கள் பொறுப்பை மறந்து சுயநலமாக வாழ்ந்த ஆயர்களை கண்டிக்கிறார். அது ஒரு தாயோ, தகப்பனோ, மருமகளோ, மாமியாரோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்று ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கும் பொறுப்பை நீங்கள் மறந்துவிட்டு சுயநலமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைவூட்டுகிறார். அதே நேரத்தில் நானே என் மந்தையை தேடிச் செல்வேன் என்று உடைந்த இதயங்களுக்கு நம்பிக்கையையும் தருகிறார் இயேசு. ஒரு நல்ல மேய்ப்பன் காணாமல் போன ஒரு ஆட்டை கூட தேடி செல்வானாம். அதுபோல நாம் எல்லோராலும் மறக்கப்பட்டதாக நினைக்கும் நேரத்திலும், உறவினர்கள் நம்மை கைவிட்ட நேரத்திலும், நண்பர்கள் நம்மை தேடாத நேரத்திலும் இயேசு நம்மை தேடி வருகிறார். அவரது அன்பு ஒருபோதும் நம்மை கைவிடாது. பாருங்களேன், என் குடும்பத்திலும் பணியிடத்திலும் சமூகத்திலும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை, என் பிள்ளைகளை, என் கணவரை, மனைவியை, பெற்றோரை, நான் திருமணம் செய்து சென்ற வீட்டில் உள்ள உறவினர்களை அக்கறையுடன் நான் கவனிக்கிறேனா அல்லது என் சுயநலனையே நான் தேடுகிறேனா என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்றைய பாடம் என்ன தெரியுமா? பொறுப்பு என்பது பதவியில் அல்ல, அன்புடன் பாதுகாக்கும் கடமையில்தான் இருக்கிறது. பிறரின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரும் மனிதராக நாம் இருக்க வேண்டும். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நம்மை எப்படி காக்கிறாரோ அதே போல நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நம் சின்ன குடும்பத்தை, அதற்குள் இருக்கும் மனிதர்களை நாம் கரிசனையுடன் அன்போடு காக்க வேண்டுமாம். அவர்களுக்காக தான் உழைக்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களிடம் எப்போதும் மூஞ்சை காட்டிக்கொண்டு, திட்டிக்கொண்டு, எரிச்சல் ஊட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது.
ஆதரவாக, அன்பாக, ஆசையாக அரவணைத்து நடத்துங்கள். அவர்களும் உங்கள் சொற்படி நடப்பார்கள். உங்களை புரிந்து கொள்வார்கள். மீண்டும் உங்களை அன்பு செய்ய துவங்குவார்கள். நீங்கள் ஆசைப்பட்டபடியெல்லாம் மாறுவார்கள். அன்புதான் மனிதர்களை மாற்றுமே தவிர அதிகாரம் ஒரு நாளும் மாற்றாது நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன பார்ப்போமா? மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிறார். நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்று நம்மை பார்த்து இயேசு கேட்கிறார். நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் எனக்கு இவ்வளவு உழைப்பு, ஆனால் அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம், என்னளவுக்கு அவனும் அவளும் உழைப்பதில்லை, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் அவர்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கிறது. ஏன் இப்படி? ஏன் அதெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை, ஏன் என்று நாம் யோசிக்கிறோம் என்ற கேள்வி நம் மனதில் எழுகிறது. பிறரின் ஆசீர்வாதத்தை பார்த்து மகிழ்வதற்கு பதிலாக நம்மை அவர்களோடு ஒப்புவிக்க தொடங்குகிறோம். கம்பேர் பண்ணுகிறோம். நம் பிள்ளைகளையும் கம்பேர் பண்ணுகிறோம். ஆனால் இன்று இயேசு இறைவன் நீதியுள்ளவர் மட்டுமல்ல, அளவற்ற இரக்கமும் உள்ளவர் என்பதை உணர்த்துகிறார். ஒரு தாய் தனது ஒவ்வொரு பிள்ளையையும் அவரவர் தேவைக்கேற்ப கவனிக்கிறாள். அதை பார்த்து மற்றொரு பிள்ளை அவருக்குத்தான் அதிக அன்பு என்று நினைத்தால் அது உண்மை அல்ல நண்பர்களே. அன்பு குறையவில்லை, தேவைக்கு ஏற்ப வெளிப்பட்டது, அவ்வளவுதான். ஒரு பிள்ளைக்கு அதிக அன்பு தேவைப்படும், இன்னொரு பிள்ளை தைரியமான பிள்ளை, ஆகவே அதற்கு கொஞ்சம் அன்பு கொடுத்தால் போதும். அதுபோல இறைவனின் இயேசுவின் அருளும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் அவரவர் நேரத்தில் செயல்படுகிறது என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. பிறரின் வெற்றியை, வளர்ச்சியை, வாய்ப்பை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேனா? அல்லது இயேசு எனக்காகவும் சரியான நேரத்தில் செயல்படுவார், நான் காத்திருப்பேன், ஜெபிப்பேன், நன்றியோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறேனா என்று? இன்றைய பாடம் என்ன தெரியுமா? ஒப்பீடு, கம்பேரிசன் நிம்மதியை பறித்துவிடும். நன்றியுணர்வுதான் மகிழ்ச்சியை பெருக்கும். பிற குடும்பத்தையே நாம் பார்த்து கொண்டு இருந்தால் நம் குடும்பம் சந்தோஷமாக இருக்காது, வளராது. அதற்கு பதில் அவர்கள் குடும்பம் வேறு, நம் குடும்பம் வேறு. நாம் உழைப்போம், நாம் வாழ்வோம், நாம் ஜெபிப்போம் என்று நம் குடும்பத்தை மட்டும் நாம் பார்த்தாலே போதும். நம் குடும்பம், பிள்ளைகள் நிச்சயம் செழிப்பாக மாறும். பிறரின் ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்படாமல் இயேசு எனக்கு தந்தவற்றிற்கு நன்றி கூறுகிறேனா என்று யோசித்து பாருங்கள். இயேசுவின் நேரம், இயேசுவின் திட்டம் எப்போதும் காலம் தாழ்த்தாது, தவறாகாது. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவரே இயேசுவே, கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று வாக்கு தந்தீரே. இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில் இருக்கும் கடைசியான பக்கங்களை முதன்மையான பக்கங்களாக மாற்றும்படிக்கு ஜெபிக்கின்றோம். தோல்வியாளர்கள்தான் சாக்கு போக்கு சொல்வார்கள் என்று இன்று நான் அறிந்து கொண்டேன். என் உழைப்பை, என்னுடைய பணியை நான் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல், என் கடமையிலிருந்து தவறாமல் ஒவ்வொரு நாளும் எழுந்து நான் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய எனக்கு உடலில் பலத்தையும் மனதில் பலத்தையும் தந்திரளும் இயேசுவே. உழைக்க ஆற்றல் தாரும், மனம் தாரும், உழைப்பிற்கேற்ற வளர்ச்சி தாரும். செய்கின்ற எதையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காக செய்வது போல் முழு மனதுடன் செய்யுங்கள் என்று கற்றுத்தந்தீரே. எல்லாவற்றையும் மனிதர் பார்க்கின்றார்கள் என்பதற்காக அல்ல, என் ஆண்டவர் இயேசு அவரின் மகிமைக்காக நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை என் மனதில் கொண்டு என் வேலையை, என் குடும்பத்தை நான் சரிவர செய்ய, கட்டி எழுப்ப, ஜெபிக்க அருள் தாரும் இயேசுவே. நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன் என்று சொன்னீரே. உம்மை மறந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றேன். ஜெபிக்க மறந்த நேரங்களுக்காக பணிந்து வணங்குகின்றேன். ஆனாலும் நாங்கள் உம்மை மறந்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் நீரே எங்களை தேடி வந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கின்றதற்காக நன்றி இயேசுவே. உம்மை வணங்குகிறோம் இயேசுவே, துதிக்கின்றோம் இயேசுவே. நன்றி மலர்களை ஒப்படைக்கின்றோம் இயேசுவே. நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்ற ஒரு கேள்வியை இன்றைய நற்செய்தியின் மூலம் கேட்டீரே. எந்தவித பொறாமையும் என் மனதில் இருக்கக்கூடாது. அடுத்தவர் வளர்ச்சியை கண்டு நான் ஏங்கக்கூடாது.
நன்றியுணர்வு எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை நான் புரிந்து கொண்டு நன்றியுணர்வுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு அருள் தாரும் இயேசுவே. ஒப்பீடு செய்யாமல் எனக்கு நிறைவுள்ள வாழ்க்கையை தாரும் இயேசுவே. இருப்பதை கொண்டு நிறைவான வாழ்க்கை தர எனக்கு அருள் தாரும் இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.